களிமண்ணைக் கொண்டு பாத்திரங்களை செய்வதில் அவர் ஒரு வல்லுனர். அவர் பாத்திரம் செய்யும் விதத்தை பார்ப்பதற்கென்றே அவருடைய நண்பர்கள் சில நேரம் வந்துவிடுவார்கள். ஒரு நாள் ஒரு நண்பன் அவரை பார்த்து, நீங்கள் என்ன பாத்திரம் செய்ய வேண்டும் என்பதை எப்படி தீர்மானம் செய்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அமைதியான சூழ்நிலையில் ஓய்வாக இருக்கும்போது அழகிய பாத்திரங்களை வடிவமைக்கிறேன், களைப்பாக இருக்கும்போது சாதாரண பாத்திரங்களையே உருவாக்குகிறேன் என்று கூறினார். அவர் சொல்லிய இந்த வார்த்தைகளை குறித்து நண்பர் சிந்தனை செய்தார். ஆம், அவர் ஓய்வாக இருக்கும் பொழுது செய்யும் தொழிலில் முனைப்பும் பொறுமையும் கிடைக்கிறது. பாத்திரங்களை வனையும் போது சரியாக வராவிட்டால் களிமண்ணை கொண்டு மீண்டும் ஆரம்பிக்கிறார். அழகிய பாத்திரங்களை வனைய வேண்டுமென்றால் ஒவ்வொரு நிலையிலும் மிக கவனமாக அதை வனைய வேண்டும். களைப்பாக இருக்கும் பொழுது அவருடைய எண்ணம் சிதறுகிறது, பொறுமையை இழக்கிறார். ஆகவே சாதாரணமான பாத்திரங்களையே அவரால் செய்ய முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இதை ஒப்பிடலாம். நல்ல குணத்தை வளர்த்து கொள்ள அதிக பொறுமை தேவைப்படுகிறது, அதிக காலம் தேவைப்படுகிறது. கடவுள் நம்முடைய குயவன், நம்முடைய குணாதிசயங்களை அவர் வனைகிறார். மன அழுத்தம் இல்லாவிட்டால் அழகிய பண்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மன அழுத்தம் கொள்ளாமல் நீடிய பொறுமையை நாம் கையாளும் பொழுது கடினமான சூழ்நிலைகளிலும் நம் வாயில் இருந்து கோபமான வார்த்தைகள் வராது. நாம் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது உறவுகள் எத்தனை முக்கியம் என்பதை எண்ணி பார்ப்போம். புகழ் என்பது சீக்கிரத்தில் உருவாகக்கூடியது, ஆனால் நற்குணம் வாழ்நாள் முழுவதும் வளர்க்க வேண்டிய ஒரு பண்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என் நீதியை கெட்டியாக பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா? பொறுமையோடு இருப்போமா?